நேற்று எங்கே விட்டுனா அதே இடத்துல தான் வேலை. வண்டி எப்படி பார்த்தாலும் ஒரு 300 மீட்டர் கிட்ட இருக்குங்க. இங்கேருந்து 2500 கிடச்ச டீசல் இருக்குது. இந்த டீசலுக்கு எனக்கு ஃபுல்லாக இருக்குதுங்க டீசலு. இந்த டீசல் இப்போ இங்கேருந்து அங்கே தூக்கிட்டு போகணும். வேறு எந்த பக்கமும் வர்றதுக்கு வழியும் கிடையாது. தூக்கிட்டு போகிறதுக்கு கூட யாரும் ஆளும் கிடையாது. நம்ம தான் தூக்கிட்டு போகணும். ஆல்ரெடி சாப்பிட்டு ஒரு மாதிரி வயரெல்லாம் போட்டுருச்சா. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா டீசலுக்கு எல்லாம் தூக்கிட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மூச்சு வாங்கிட்டு ஒரு வழியாக டீசலுக்கு தூக்கிட்டு வந்து வச்சுட்டேங்க. ஸோ பார்த்தீங்களா இன்னும் ஊற்றலை. ஏன்னா அங்கேருந்து அவ்வளோ தூரம் வரைக்கும் எடுத்துகிட்டு வரணும்ல. ஒரு மாதிரி முடியலைங்க. ஓகேலாம் வாங்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இப்போது ரீசெண்டாக ஒரு 1.5 மாதமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தான் வேலை. ஸோ குச்சியாரம் மட்டும் தான் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ தெரியும் நல்லா உங்களுக்கு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைமிங் சாப்பாடு. அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்ம லிமிட்டை தாண்டி சாப்பிட்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு அவங்களே போட்டுருவாங்க. சாப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா வயிறெல்லாம் பெருத்து போய் இது மாதிரி பன்னிக்குட்டி மாதிரி ஆகிட்டேன். மூஞ்சியெல்லாம் பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும். அதனால் வந்து இது மாதிரிலாம் ஒரு கஷ்டம் இருக்குதுங்க. டீசல் கேன் தூக்கிட்டு வர முடியாது. வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா சீட்டு பொசிஷன் எந்தளவுக்கு கொடுத்தாலும் அது மாதிரி உட்கார முடியாது. கால் நீட்டி போட்டு தான் உட்காரணும். ஏன்னா ஹைட்டாக இருக்கேன் ஃபஸ்ட் ரீசன் அது ஒன்று. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸாக இருக்குதுங்க. மேடெலாம் ஏற முடியாது. இந்த மாதிரி காட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வயக்காட்டுக்குள்ளே நடந்து போகும்போது இந்த மாதிரி மூச்சு பயங்கரமாக இழைக்கும். கிடைக்கிது பார்த்திங்கன்னா அது மாதிரி. இந்த மாதிரி நிறைய பேர்லாம் வயிற்ற போட்டு ஓட்டிக்கிட்டு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கே என்னோடய நிலைமை தெரியும். ஓகேங்களா? வாங்க டீசல் ஊற்றிட்டு இன்றைக்கி எது வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி எப்படி பார்த்தாலும் முடிச்சோன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அந்த வெயில் என்னை முடிக்க விட மாட்டேங்குது. மண்டை பிச்சுக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது. பார்க்கலாம் இன்றைக்கி எது வரைக்கும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்கள். என்னடா ரம்ஜான் அன்றைக்கி வேலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? என்ன பண்ணுறதுங்க, நம்ம நிலம் வந்த மாதிரி போயிட்டுருக்கு. சிச்சுவேஷன் ஒன்றும் சரியில்லை. வேலைக்கு போயே தான் ஆகணும் அப்படின்ற நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தள்ளப்பட்டிருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன் ஒரு மாதிரி கமிட்மெண்ட்ஸ்லாம் அதிகமாகி போச்சு. முன்ன மாதிரி கிடையாது, கல்யாணம் ஆகி போச்சு. ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கமிட்மெண்ட் அதிகம். கையில் காசு வேணுமே, காசு இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு நாளில் சம்பாரிச்சிட போகிறாடா, எத்தனைடா எவ்வளோடா சம்பாரிச்சிடும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கலாம். ஒரு நாளில் அதிகமாக சம்பாதிக்க முடியாதுங்க. ஆனால் என்ன சொல்கிறது, நமக்கு லீவ் போட்டோன்னா ஒன்று வருமானம் ஃபஸ்ட்டு கட் ஆகிடும், ரெண்டாவது கையில் இருக்க சேவிங்ஸும் போயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிட்டோம்னா அதில் சேவிங்ஸும் அப்படியே நிற்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வருமானமும் வரும். அதுக்காக தாங்க. ஏன்னா இப்போ கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செலவுலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ரீசன்ஸ்லாம் நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா சொல்கிறேன். ஏன்னா அதனால தான் கமிட்மெண்ட் அதிகம். லீவ் எடுக்காமல் வேலைக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தள்ளப்பட்டிருக்கேன். அதனால தான் இன்றைக்கி ரம்ஜான் அது மாதிரி லீவ் எடுக்காமல் வேலைக்கு வந்திருக்கேன். எத்தனை பேருக்கு போனஸ் கிடச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரில. எனக்கு போனஸ் வந்து ஓனர் தரனார். ஸோ ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தா நேற்று ஈவினிங்கே வந்து ஃபோன் பண்ணி சொன்னார். அந்த மறந்துடுவேன், நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. ஓனர் எல்லாருமே ஒரு சில விஷயம்லாம் சொல்லுவாங்க, மறந்துடுவாங்க. என் ஓனரை மறந்துட்டுருப்பான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சொன்னார், ஆனால் எடுத்து கொடுக்கல. இன்றைக்கி எடுத்து கொடுப்பாரா இல்லையான்னு தெரியல. ஆனால் மதியம் சாப்பாடு மட்டும் வீட்டுக்கு வர சொல்லியிருக்காருங்க. எல்லாம் எப்படி பார்த்தோம் பீஃபாக தான் இருக்கும். பீஃப் பிரியாணி, ஸோ அது மாதிரி ஒரு ஐட்டம்ஸ் தான் இருக்கும். பார்க்கலாம் ஓகேங்களா? வேலை ஒரு மதிய வரையும் ஓட்டி முடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டு வந்தோம்னா ஒரு 3 மணி ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். நேற்று விட்டு பார்த்தீங்க வரைக்கும் நேற்று செஞ்சுருந்தோம். இன்னும் இந்த லைனை ஃபுல்லாக கீழே எடுக்க முடிச்சுட்டு அப்படியே மேலே ஏறிட்டோம்னா அந்த லைனை ஃபுல்லாக முடிச்சிடணுங்க. அந்த மாதிரி டார்கெட் வச்சு தான் நீங்கள் வந்திருக்கேன். பார்க்கலாம் இது வரைக்கும் எடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக இருந்த பாதி முடிச்சுட்டேங்க. இந்த பாதி முடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகிடுச்சு. இது நேற்றே முடிக்கணுன்ற மாதிரி எதிர்பார்த்தோம்னா, பட் ஆனால் நேற்று வந்து முடிக்க முடியல. ரொம்ப டைம் ஆகிடுச்சு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். இன்றைக்கி இது முடிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு, 1 மணி நேரம் ஆகிடுச்சு. இந்த மேலே இருக்கிற ஒரு கைனி ஃபுல்லாக இப்போ சேம் இருக்குது பார்த்தீங்களா? இதே சேம் மேலே இருக்குது. இன்றைக்கி முடிக்க முடியுமா இல்லையான்னு தெரியல, பார்க்கலாம். இன்றைக்கி ரம்ஜான்றதுனாலையா என்னன்னு தெரியலங்க, வெயில் வந்து அதிகமாக இன்றைக்கி வெயில் இல்லை. வெயில் கொஞ்சம் கம்மி தான், சூடு அதிகமாக இல்லை. ஏன்னா நேற்றுலாம் இந்த டைமுக்கு வந்து ரொம்ப சூடுங்க. இடத்துல நிற்கவே முடியாது, அந்தளவுக்கு அனல் வீசிட்டு இருக்காப்புல. இன்றைக்கி அந்த அளவுக்கு வெயில் இல்லை, ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. நல்லா கொஞ்சம் சீக்கிரமாக நிறுத்திலான்னு பார்த்தேன், ஒரு 12 மணி நேரம் நிறுத்திலான்னு பார்த்தேன். இப்போ 12:30 கிட்ட ஆகுது, இங்கே நிறுத்தலாங்க. வேலை இன்றைக்கே முடிச்சாகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால இன்னும் கொஞ்சம் கிட்ட நெருக்கி விட்டுனா ஈவினிங் வந்துன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிச்சிடலாம் இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஓட்டிட்டு தாங்க இருக்கேன்.
சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா நானும் உங்களே ஒருத்தம் தான் தினக்கூலி சரிங்களா. ஏன்னா பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வண்டி வந்து சேலுக்கு கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறீங்க. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இது சேலுக்கு கிடையாதுங்க. எத்தனை டைம் நான் சொல்லிட்டேன். அப்படி இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் வந்து கேட்குறாங்க இந்த வண்டி சேலுக்கு வண்டி கொடுக்குறீங்களா சேல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. தலைவா யாராக இருந்தாலும் ஜேசிபி 30% எடுக்காதீங்க தலைவா. ஜேசிபி 30% எடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓனர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். ஏன்னா வண்டியோட ரேட்டு கம்மி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பேர் பார்ட்ஸும் ரொம்ப அதிகங்க, ஓவர் ரேட்டு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெயின் பண்ண முடியாதுங்க. ஒரு பொருள் உடஞ்சிச்சுன்னா கூட ரொம்ப ஹெவி ரேட்டாக இருக்கும். ஏன்னா ஜேசிபி கம்பெனியில் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி அவங்க வண்டி சேல் பண்ணுறாங்க. வண்டியோட ரேட்டு கம்மியாக கொடுத்துருந்தா அதில் ஸ்பேர் பார்ட்ஸில் ரேட் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வாங்குகிற ஓனர்ஸ் வந்து இதோட சீக்கிரம் வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ ஜேசிபிக்கு தான் கம்பெனிக்காரெலாம் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூப்பிட்டா உடனே வருவாங்க அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக போய் வாங்கிக்கிறாங்க. ஆனால் அதனோட பின்விளைவுகள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியறதில்லை. ரம்ஜான் அப்படின்ட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா வேலையை நிறுத்த சொன்னாங்க. ஒரு 2 பேர் வந்து ஏப்பா இன்னும் வண்டி ஓட்டிலே இருக்காது ரம்ஜானு ஓனர் என்ன அந்த அளவுக்கு காசு நம்பர் காணா ஒரு நாள் லீவ் எடுத்தா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் கேட்டாங்க. ஓனர் ஓட்டுற சொல்லலைங்க, ஓனர் நிறுத்த தான் சொன்னார். நான் தான் ஓட்டிகிட்ருக்கேன், எனக்கு வந்து அமௌண்ட்டு கொஞ்சம் தேவைப்படுது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் ஓட்டிகிட்ருக்கேங்க வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி வண்டி ஓட்டிருக்கிறாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே லீவாக தான் இருக்குது. அதனால் நான் மட்டும் வண்டி ஓட்டுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கேட்டாங்க, என்ன இதெல்லாம் வண்டி ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சொன்னாங்க. கீழே இருக்கிற கையை விட மேலே கொஞ்சம் கட்டி கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது. நல்லா ஃப்ரீயாக இருக்குன்ற மாதிரி எதிர்பார்த்தேன். ஆனால் இது நல்லா மழை பெஞ்சு இன்னும் ஈரமாக இருந்தது ஓகே. 2 நாளைக்கு முன்னாடி எடுத்திருந்தா இந்த இடம் நல்லா சூப்பராக இருக்கும் எடுக்கிறதுக்கு. ஏன்னா கட்டி அள்ளி போடுறதா உடஞ்சிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்டி உடைய மாட்டேங்குதுங்க. ஈரமாக இருந்தது நல்லா காஞ்சி போய் கட்டி ஆகிடுச்சு. அந்த கட்டி வந்து இப்போ உடைய மாட்டேங்குது. அள்ளி போட்டால் கூட அது நம்ம உடச்சி ஏற்றி போடுறதா இருக்குதுங்க. அதிலே கொஞ்சம் அதிகமாக டைம் ஆகுது. சைடில் ஷீல்டெல்லாம் இது மாட்டவே இல்லைங்க, ரெடி பண்ணுறதுக்கு எப்பவுமே வச்சுருக்காங்க. இன்னும் கொடுத்துட்டு அது இன்னும் கிடைக்கல. அது வேறு கிடச்சிச்சுன்னா அது வேறு மாற்றணுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வெளியே தானே போக போகிறோம், சைட் ஒர்க் தானே போகிறோம். நிறைய பொடியெல்லாம் வரும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேட் ஆரம்பிச்சுன்னா ஒரு மாதிரி என்ஜினுக்கு வந்து சரியாக காற்று பார்க்காம ஹீட் ஆகி சப்போஸ் என்ஜின் வேலை வைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குதுங்க. அதுக்குள்ளேயே சீட் வந்து பார்த்தா ரெடி பண்ணி மாட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே ரெடி பண்ணிடலாம், ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஓனர் சொன்னாருங்க. எப்படி நீங்கள் ரம்ஜான் இல்லைங்களா, இன்றைக்கி லீவு, நேற்று ஞாயிற்று சண்டே இல்லைங்களா, இன்னும் செவ்வாய்க்கிழமை இல்லை புதன்கிழமைக்குள்ளே கிடச்சிருங்க. கிடச்சிச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த சைட்டை விட்டு வெளியே போகிறதுக்குள்ளே கிடச்சா நல்லாயிருக்கும். பார்க்கலாம். ரம்ஜான் எடுத்தனால சைட்டுக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா நோம்பு இல்லை, அதனால் காலையில் நல்ல ஒரு சாப்பாடாக கொடுத்துட்டு நல்லா கவனிச்சுட்டு தாங்க போயிருக்காங்க. நல்லா பார்த்து ஓட்டிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். இன்றைக்கி ஸோ நிறுத்தியாச்சுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 12 கிட்ட ஆகுது. வேலை வந்து நிறுத்தியாச்சு. இந்த வாய்க்கால் இருக்குது பார்த்திங்கன்னா, தண்ணி போகிற வாய்க்கால். இது கரெக்டாக இந்த தென்னை இந்த பாக்கு மரம் இருக்குது பாருங்கள் வண்டிக்கு அந்த பக்கம். அந்த பாக்கு மரத்துக்கு கரெக்டாக லெஃப்ட் சைடில் கொஞ்சம் வரணும். அதுதான் இந்த கழனிக்கு பகுதி, இந்த கழனிக்கு பாதி அப்படி சொன்னாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக தான் எடுத்திருக்கேன். ஆனால் கரெக்டான பாதின்னு தான் நினைக்கிறேன். ஓகே, இருந்தாலும் நீங்கள் வெயில் அதிகமாக இல்லைங்க, அதனால் கொஞ்சம் 12 வரைக்கும் ஓட்டிட்டேன். இல்லைன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக நிறுத்திடலாம். சூடும் இல்லை வெயிலும் இல்லைங்க அதிகமாக. ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா அது எடுத்தோன்னா முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இன்றைக்கி வேலையை நிறுத்தி ஆச்சுங்க. இவ்வளோ தாங்க ஓட்ட முடிஞ்சது. ஈவினிங் இப்போ 6 மணிக்கிட்ட ஆகுது. ஸோ லாஸ்ட்டு ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி போகிறதுக்கான வாய்க்கால் வந்து க்ளீன் பண்ணிட்டு போச்சுருக்கேன். இன்னும் ஒரு 2 மணி நேரம் இருந்தால் வேலை முடிஞ்சிடும்.